சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐஸ்வர்யாக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால வந்து சேது ஐஸ்வர்யாவ கூட்டிட்டு வெளிய போயிருக்காரு. வெளிய போயிட்டு அந்த ஏற்கனவே வந்து ஈஸ்வரி வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸு, நகை இதெல்லாமே வந்து சேது வாங்கல. ஈஸ்வரி தான் வாங்கி குடுத்தாங்கிற மேட்டர் சாவித்திரி, தாமரம் மூலமா தெரிஞ்சதுக்கப்புறம் அப்செட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சேது வெளிய கூட்டிட்டு போறாரு. வெளிய கூட்டிட்டு போயிட்டு அந்த சின்ன கடை, ரோட்டு கடை எல்லா கடையும் சாத்திருப்பாங்க. அந்த ரோட்டு கடையில வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுக்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸ நீங்க என்ன இந்த இந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் பரவால்ல. நீங்க வாங்கி குடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சேதுகிட்ட கேட்கும்போது, சேது வாங்கி குடுத்துர்றாரு. அதுக்கப்புறமா வெளியில ரோட்டு கடையில போய் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஆம் கிளம்பலான்ட்டு இருக்கும்போது, ஐஸ்வர்யா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க தமிழ காட்டுறாங்க. தமிழ் வந்து மீனாட்சி அழுதுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணலான்னு சொல்லிட்டு சேது கூப்பிடுறாங்க. சேது கூப்பிடும்போது வந்து சேது கை கழுவ போயிருக்காரு. ஐஸ்வர்யா பார்த்துட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த மாரி மேட்டர் கேட்கும்போது, நாங்க வந்து வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் வந்து ஒரு மாரி அப்செட் ஆயிடுறாங்க. இருந்தாலும் வந்து தமிழ் வாழ்த்து சொல்றாங்க. பர்த்டே விஷ் பண்றாங்க. தமிழுக்கும் பிறந்த நாள்னு சொல்லி ஐஸ்வர்யா விஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது வந்து கேட்குறாரு, "யாருப்பா ஃபோன்ல? யாரு ஐஷு ஃபோன்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தமிழ் தான் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாரி இப்போ குழந்தை அழுதுட்டே இருக்குதாம்மா. அதனால அழகர பார்க்கணும்னு சொன்னது ஃபோன் பண்ணாங்க." அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது, "சரி பரவால்ல. அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து, ம். "சரி சீக்கிரமா கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்லக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து ராஜாங்க வந்து, "எங்கம்மா சேது ஆளவே காணோம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சேது ஐஸ்வர்யா பிறந்த நாளாச்சு. இன்னைக்கு வெளிய கூட்டிட்டு போயிருக்கேன். போய் பா" அப்படின்னு சொல்லும்போது, ஐஸ்வர்யா இருந்துட்டு, ஈஸ்வரி, "ஆமாம்மா, நான் வெளிய கூட்டிட்டு போயிட்டு, வெளியில சாப்பிட்டு, சினிமா கினிமா பார்த்துட்டு அப்படியே மெதுவா வருவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "ஓ! சரி, சரி." அப்படின்றாரு. சொல்லி முடிக்கிறக்குள்ளயே சேது வந்து நிக்கிறாரு. சேது வந்து, "என்னப்பா சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "சாப்பிட்டேன்ப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி போங்கப்பா, போய் ரெஸ்ட் எடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, ஆம், உடனே சேது என்னங்கிறாருன்னா, "அப்பா நாளைக்கு சனிக்கிழமைப்பா, மீனாட்சி நம்ம வீட்டுக்கு வரனால." அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்றாரு. சொல்லும்போது உடனே, "ஆமாப்பா, ஆமாப்பா, உனக்கு நல்ல ஞாபகம் சக்தி." அப்படிங்கிற மாரி வந்து ராஜாங்க சொல்றாரு. இது எல்லாமே பார்த்துட்டு மீனாட்சின்னு சொன்னோனயுமே ஈஸ்வரி சதுரா அப்படியே மூஞ்சி கோணல் ஆகுது. அ அந்த 7:30க்கு விட்றதுக்காக அப்படியே மூஞ்சிய வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தமிழ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஃபோன் எடுக்கலைன்னு சொன்னோனே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்தது சரி மலருக்கு அடுத்தான குழந்தைக்கு குடுத்துட்டு போயிருப்பாங்க. மலருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்றாங்க. இங்க மலர் வந்து குழந்தைய வச்சு விளையாட்டு காமிட்டுருக்காங்க. அப்போ குழந்தை அழுதுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நானே வந்து கூப்பிடலான்ட்டு இருந்தேன் தமிழு. இவனும் அழுதுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலான்ட்டு இருந்தேன். நீ கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி வந்து 2 குழந்தைகளுக்கு ஃபோன் பண்ணி காமிக்கும்போது, 2 குழந்தைகளுமே அழுகாச்சி நிறுத்திட்டு சந்தோஷமா சிரிக்குதுக. அப்புறம் இவங்க மலர் வந்து இந்த மாரி வந்து தமிழ் மாமாட்ட பேசிட்டு இருப்பாரு. சேது பேசிட்டு இருப்பாருன்னு நெனைக்கிறேன்னு சொல்லும்போது, "இல்லக்கா இவங்க வெளிய போயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எதுக்கு பொய் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி, "எதுக்கு எங்கிட்ட சமாளிக்கிறீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க தமிழு. சரி மீனாட்சி தூங்கிட்டா நான் ஃபோன வச்சுர்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுர்றாங்க. மலர் பார்த்துட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சேது ரூம்ல ஐஸ்வர்யா, "மாமா நீங்க எடுத்து குடுத்த ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்குது. என்னோட பர்த்டே முடியறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது மாமா. அதுக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வந்துட்டா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சரி போட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. ஆ போய் ஐஸ்வர்யா வந்து ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்து பார்த்தோன்னே, "ஏய் ஐஸு சூப்பரா இருக்குது இந்த ட்ரெஸ்" அப்படின்னு சொல்லி வந்து பாராட்டிட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு என்ன பண்றாங்கன்னா, ஐஸு தமிழோட இவரு சேதுவோட கையில வந்து முத்தம் குடுத்துர்றாங்க. உடனே ஷாக் ஆன மாரி, "டேய்" அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கைய எடுத்துக்கிறாரு. உடனே, "என்ன மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அடுத்ததும் வந்து ஐஸ்வர்யா அந்த மாரி நோக்கத்திலேயே வந்து இது பண்ணும்போது சேது புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு இத ஐஸ்வர்யாவ தள்ளிவிட்டு, "சாரி ஐஸ்வர்யா" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிறாரு. நைட்டு கரெக்ட்டா 12 மணி வெளிய போயிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, அந்த சனிக்கிழமை பஞ்சாயத்துக்கு போறாங்க. பஞ்சாயத்துல வந்து குழந்தைகள மாத்திக்கிறக்காக போறாங்க. அப்ப வந்து பஞ்சாயத்து அரண்மனையில வந்து குழந்தைய மாத்திக்கிறாங்க. அடுத்தது எப்பப்பா குழந்தைய மறுபடியும் மாத்திக்க போறீங்கன்னா, "நான் மண்டே மாத்திக்க போறேன்னு" சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இப்போ குழந்தைய எடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம், குழந்தைய எடுத்துட்டு நகர்ந்தோனயுமே பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைகளுமே அழுகுறாங்க. அதனால எல்லாருமே பார்த்துட்டு பஞ்சாயத்துல என்னங்கிறாங்கன்னா, "கொஞ்ச நேரம் இருங்கப்பா, குழந்தைகள கொஞ்ச நேரம் படுக்க வைங்க. குழந்தை விளையாட்டு. ஆ தூங்குனதுக்கப்புறம் கூட எடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி படுத்துருக்காங்க. அது குழந்தைங்க 2மே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கைய பிடிச்சுட்டு நல்லா விளையாண்ட்டுருக்காங்க. அப்புறமா பஞ்சாயத்து தலைவர் பேசுறாங்க. இந்த மாரி வந்து குழந்தைகள பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி அது நெனச்சு விளையாடுப்பா அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்ல எதாவது சொல்றாங்க. "நான் அப்பவே சொன்னேன் யாராவது கேட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி வந்து தமிழ் கேட்குறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து முடிச்சு குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. குழந்தைய எடுத்துட்டு போகும்போது அங்க போய் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லி சேது சொல்றாரு. "ஏய்யா! முதல் தடவ வரப்ப தான் ஆரத்தி எடுக்கணும். இப்போ எதுக்குன்னா எனக்கு ஒவ்வொரு தடவ மீனாட்சி வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்கணுங்கிறாங்க."
அப்ப சரின்னு சொல்லி ஆராத்தி எடுக்க போறாங்க. அப்பவும் வந்து ஈஸ்வரி, சித்ரா வந்து 7:30க்கு கூட்டுறதுக்காக என்னமோ பிளான் பண்றாங்க. அது எல்லாமே முறியடிச்சுட்டு வந்து தமிழ் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு மீனாட்சிய. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, சேது வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு, "அப்பா எனக்கு தொகுதி வேலையா வந்து சென்னைக்கு போ வேண்டியது இருக்குது. அதனால இன்னைக்கு போகணும்ப்பா" அப்படிங்கிறாரு. "எப்படா கிளம்பணும்னா?" "இன்னைக்கே மதியானம் கிளம்புறேன்னு" சொல்லும்போது, "சரிப்பா போயிட்டு வா" அப்படிங்கிறாரு. "இல்லப்பா இந்த தொகுதி பிரச்சனைக்கு நீங்க சீனியர்ங்கிற முறையில நீங்க வந்தீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டா இருக்கும்" அப்படிங்கிறாரு சேது. "உங்கள வச்சு தான்ப்பா நானு. அதனால வந்து நீங்களும் வாங்க முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் என் கூட இருக்கணும்" அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு. ராஜாங்கம் சரி அப்படின்றாரு.